நீ போகும் இடம் எல்லாம் உன்னோடு வருவார், நிருமூலமாகாமல் கிருபையாய் காப்பார். நீ போகும் இடம் எல்லாம் உன்னோடு வருவார், நிருமூலமாகாமல் கிருபையாய் காப்பார். தண்ணீரை நீ கடப்பாய், நெருப்பினில் நீ நடப்பாய். தண்ணீரை நீ கடப்பாய், நெருப்பினில் நீ நடப்பாய். தீங்கொன்றும் அணுகாது, தீங்கொன்றும் அணுகாது. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அல்லேலூயா, துதிகளின் பாத்திரன் அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அல்லேலூயா, துதிகளின் பாத்திரன் அல்லேலூயா. ஹல்லேலூயா ஓசன்னா, ஹல்லேலூயா ஓசன்னா. சந்தோஷமானால் சங்கீதம் பாடு, துன்பமேயானால் ஸ்தோத்திரம் போடு. சந்தோஷமானால் சங்கீதம் பாடு, துன்பமேயானால் ஸ்தோத்திரம் போடு. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவ சமூகத்தில் சேர்வதற்கு கர்த்தர், சந்திப்பதற்கு கர்த்தர் பெரிய கிருபையை கொடுத்ததற்காக ஆயிரம் ஆயிரம் கோடி துதிகளை செலுத்தி அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். கடந்த காலங்களெல்லாம் நேர்த்தியாய் நடத்தினவரும், சகல வல்லடிக்கு விலக்கி மீட்டவரும், மாம்சத்தின் சகல இச்சைகளுக்கும் கூட விலக்கி பாதுகாத்து பரிசுத்தத்தை காத்துக் கொள்வதற்கு நம்மோடு இடைப்பட்ட தேவன் தமது குமாரனோடு கூட இடைப்படும்படி செய்த பரிசுத்த ஆவியானவருக்காகவும் துதிகளும் ஸ்தோத்திரங்களும் உண்டாகும்படியாக ஆதியாகமம் 21வது அதிகாரம் 19வது வசனத்தில் இருக்கிற ஒரு சம்பவத்தை நம்முடைய மனதிலே கொண்டு நம்மை நாம் ஆராய்ந்து பார்ப்பதற்கு தேவன் நமக்கு இந்த நாளில் பெரிய கிருபையை கட்டளையிடுவாராக. ஆதியாகமம் 21:19 ஒரு நேர்த்தியான வேத வசனத்தை பார்க்கலாம். நமக்கு இந்த ஆகார் என்பதும் ஆபிரகாம் சாராள் என்பதும் தெரியாத காரியம் ஒன்றுமே இல்லை. எவைகளை குறித்து அடிக்கடி நம்முடைய செய்திகளிலும் மற்ற இடங்களிலும் நாம் அதை வாசிப்பதிலிருந்து முற்றிலுமாய் அறிந்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு நம்முடைய சிந்தனைக்கு கொண்டு வருகிற ஒரு காரியம், அருமையான அந்த தாய் ஆகார் தன்னுடைய மகனுக்காக கர்த்தர் கண்களை திறந்த பின்பு ஒரு துறவை கண்டு அந்த துறவில் தன் கையில் இருந்த குடுகையினாலே தண்ணீரை நிரப்பி தன் மகனுக்கு குடிக்க கொடுத்து அவனுக்கு உயிர் பெறச் செய்தாள் என்பதை ஒரு சம்பவம், ஒரு நடந்த காரியமாய் எழுதியிருக்கிறதை வேதத்தில் வாசிக்கலாம். உண்மையாகவே நடந்த காரியம். கர்த்தர் அவள் கண்களை திறந்தார் என்று எழுதியிருக்கிறது. இதுவரைக்கும் ஆகாரை நாம் விட்டு விடுவோம். ஆகாருடைய அனுபவங்கள், ஆறாவுடைய திருமணம், பிள்ளை பேர் எல்லாவற்றையும் இதோடு மறந்து விடுவோம். நாம் இப்பொழுது ஆகாரின் கண்களை கர்த்தர் திறந்தார் என்று எழுதியிருக்கிற ஒரு வார்த்தையை கவனிக்கலாம். இதற்கு முன்பு 16வது அதிகாரம் ஆதியாகமம் 13வது வசனத்தில் நீங்கள் வாசிப்பீர்களானால், அங்கு என்னை காண்கிறவரை நான் கண்டு கொண்டிருக்கிறேன், கண்டேன் என்று சொல்லி அவருக்கு என்னை காண்கிறவர் என்று பெயர் வைத்தார். தேவதூதனை முகமுகமாய் தரிசித்த ஒரு மகள் தன் மகனுக்கு விருத்த சேதனம் செய்கிற அளவிற்கு தேவனுடைய பிரமாணத்தையும் அறிந்த ஒரு மகள், தான் ஆபிரகாமோடு வாழ்ந்த காலங்களில் எல்லாம் யெகோவா தேவன் எப்படிப்பட்டவர் என்பதற்கு சாட்சியாக அவைகளுக்கு அடையாளங்களாகவே வாழ்ந்திருந்த ஒருவள். இப்பொழுது தேவன் ஒரு துறவை திறக்கிறார், அல்லது தண்ணீர் தடாகத்தை மாற்றுகிறார், அற்புதத்தை செய்கிறார், அல்லது தேவன் வந்து நின்று கூப்பிடுகிறார். அவரை காண்பதற்கு, தண்ணீர் துறவை தர காண்பதற்கு அவள் கண்கள் அடைக்கப்பட்ட ஒரு நிலையில் இருந்ததை நாம் அறிந்திருக்கிறோம், வாசிக்கிறோம். அது அப்படி இருக்கட்டும். இன்றைக்கு கர்த்தரை அறிந்து கொண்டிருக்கிற தேவ ஜனங்களை எண்ணி பார்க்கலாம். ஒரு காலத்தில் ஒருவேளை கிறிஸ்தவர்களாக இருந்திருக்கலாம், கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருக்கலாம், கிறிஸ்தவ மார்க்கத்தை பின்பற்றி இருக்கலாம், ஆண்டவருடைய பிள்ளைகளோடு கூட சேர்ந்து தொழுதிருக்கலாம், ஸ்தோத்தரித்திருக்கலாம், அல்லது நம்முடைய பரம்பரையாய் கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்திருக்கலாம். அது ஒரு புறத்தில் இதற்கு முந்தைய காலங்கள். ஆனால் இப்பொழுது இருக்கிற கிறிஸ்தவ சமுதாயத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்களை எண்ணி பாருங்கள். கிறிஸ்தவர்கள் எல்லாருமே பழையது போல அறியாமையில் இருக்கிற ஒரு சூழ்நிலையில் இல்லை. ஒரு அளவிற்கு தேவனுடைய மிகுந்த கிருபையினாலே கல்வி கற்கும்படி கர்த்தர் கிருபை செய்தார். கற்ற கல்வியினாலே வேதாகமத்தை அறிந்து கொள்ளுகிற கிருபை செய்தார். கேள்வி ஞானத்தை கர்த்தர் கொடுத்தார்.
பார்வையிலே தேவன் வேத வசனங்களை நமக்கு வாசிப்பதற்கு நல்ல தயவு சந்தர்ப்பம் கொடுத்தார். ஏராளமான ஊழியர்களை எழுப்பி வேத பாடங்கள் நடத்த, ஆலயங்களிலே நல்ல செய்திகள் கொடுக்க, வேதத்தை கற்றுக்கொள்வதற்குரிய நிறைய வழிகளை திறந்து அவர் அந்த வேத காரியங்களை கற்றுக் கொடுத்ததால் இன்றைக்கு சாதாரண மக்கள் எழுந்து பிரகாசிக்கிற, ஆண்டவரை சொல்லுகிற, பிரசங்கிக்கிற ஒரு நிலையிலே பக்குவப்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு காரியத்தை கூட இந்த வேதத்திலே நாம் வாசிக்கலாம். நம்முடைய அனுபவத்திலும் அவைகளை கொண்டு வந்திருக்கிறோம். நிறைய இடங்களில் இன்றைக்கு ஊழியர்களும் அதிகமாக இருக்கிறதையும் நாம் அறிகிறோம். ஆனால் இப்பொழுது நான் சொல்லுகிற ஒரு நல்ல காரியம் நீங்கள் வேத வசனத்தில் வாசிக்கலாம். இந்த அருமையான மகள் கண்கள் திறக்கப்பட்டால் என்று எழுதியிருக்கிறது. அது நமக்குள் நடந்த ஒரு சம்பவமாய் எண்ணிக்கொள்ளுங்கள். நான் கண்கள் திறக்கப்பட்ட ஒரு மனுஷனாகிவிட்டேன். இதற்கு முன்பு சரியா இயேசுவை தெரியாது, இப்பொழுது அவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன். அவரை இன்னார் என்று தெரியாது, அவர் என்னுடைய பாவங்களுக்காக மரித்தார் என்று நம்புகிறேன். அவர் என்னுடைய தமது சொந்த ரத்தத்தினாலே என்னை கழுவி என்னை மீட்டெடுத்தார் என்று விசுவாசிக்கிறேன். என்னை தேவனுக்கு முன்பாக ராஜாக்கள் ஆசிரியர்களும் ஆக்குகிற பதவி பிரமாணத்தை எனக்கு வகித்து வைத்தார். நான் எல்லாம் விசுவாசிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். அந்நிய பாஷையை விசுவாசிக்கிறேன். அவரோடு கூட இருக்கிறதை நான் விசுவாசிக்கிற அளவிற்கு இன்றைக்கு வந்திருக்கிறோம். நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறதாக எண்ணிக்கொள்வோம். இதுதான் நம்முடைய நிலை. நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டாயிற்று. நாம் ஆண்டவரை அறிந்திருக்கிறோம், மார்க்கத்தை அறிந்திருக்கிறோம், சபைகளை குறித்து அறிந்திருக்கிறோம். ஒரு ஊழியத்தில் பிரசங்க காரியங்களை குறித்து இவர் இப்படி பேசியிருக்கிறார், அவர் அப்படி பேசியிருக்கிறார், இது குற்றம், இது சரியில்லை என்று சொல்கிற அளவிற்கு வேத வியாக்கியானத்தை அறிந்திருக்கிறோம். எல்லாம் அறிந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை அப்படியே மனதிற்குள்ளே கொண்டு வாருங்கள். இப்பொழுது கண்கள் திறக்கப்பட்ட ஒருவனுக்கு தெரியப்பட வேண்டியது ஒரு துறவின் தண்ணீர். வேதத்தை நன்றாய் அது ஒரு நம்முடைய சிந்தனைக்கு கொண்டு வாருங்கள். கண்கள் திறக்கப்பட்ட ஒருவனுக்கு தெரிய வேண்டியது ஒரு துறவில் ஓருகிற தண்ணீர், ஒரு நீரூற்று, ஒரு தண்ணீர் தடாகம், ஒரு ஊற்று தண்ணீர் தெரியப்பட வேண்டும். தெரிந்திருக்கிறது என்கிற ஒரு நிலையை இன்றைக்கு நான் தைரியமாய் வெளியே சொல்ல முடியும். சில நேரத்தில் அது சந்தேகத்திற்குரியதாய் மாறும். நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று மாத்திரம் கேட்டு பார்ப்போம். ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்கன்னு சொல்லுவாங்க. ரட்சிக்கப்பட்டீங்களா? ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் ஞானஸ்நானம் எடுத்துட்டீங்களா? அதுதான் இல்லைங்க. அப்போ ரட்சிக்கப்பட்டது எப்படி என்று இன்னுமே தெரியாத ஒரு நிலையில் தான் இருக்கிறோம். கண்கள் திறந்திருக்கிறது என்று சொன்னாலும் எனக்கு துறவும் தெரியல, துறவு தண்ணீரும் தெரியல, அப்படி ஒரு நிலையில் இருக்கிற ஒரு சூழ்நிலையை மாத்திரம் மனதிற்குள் கொண்டு பாருங்கள். நான் மறுபடியும் தெரிந்தவர்களை கேட்கிறேன். ரட்சிக்கப்பட்டீங்களா? ரட்சிக்கப்பட்டிருக்கோம். ஞானஸ்நானம் எங்கே எடுத்தீங்க? அத்தனை தேதி எடுத்துட்டேன். அப்படி சொல்லுகிற ஒரு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளும் இன்றைக்கு இருக்கிறோம். நான் உண்மையாய் மனம் திரும்பி இருக்கிறேன், பாவங்கள் போக கழுவி இருக்கிறேன், நான் முழுமையாய் ஆண்டவருக்கு என்னை ஒப்பு கொடுத்திருக்கிறேன், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிற உறுதி எனக்குள் உண்டு, நிச்சயம் எனக்குள் உண்டு, அவருக்காக நான் வாழ்கிறேன், சாட்சியாய் ஜீவிக்கிறேன், நான் பரிசுத்தத்தை காத்துக்கொள்கிறேன், ஆராதனைக்கு போகிறேன், பந்தி எடுத்துக்கொள்கிறேன், நான் என்னை முழுமையாய் காத்து கொண்டிருக்கிறேன் என்கிற ஒரு நிலையில் இருக்கிற ஒரு தாய். அந்த தாய்க்கு உங்களை ஒப்பிட்டுக் கொள்ளுங்கள். கண்கள் திறக்கப்பட்ட ஒரு தாய். ஒரு குடும்பமாய் எண்ணுங்கள். உங்கள் அருமையான ஐயாவையும் அதோடு சேர்த்துங்கள். புருஷன் மனைவியா இருக்கிற குடும்பத்திற்கும் இதே வார்த்தை தான். உங்கள் கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறது, மிகுந்த சந்தோஷம். பெற்றோரின் கண்கள் திறக்கப்பட்டது. பெற்றோரின் கண்கள் முழுமையாய் திறந்து ஊற்று தெரியும், ஆண்டவரை தெரிந்து கொண்டது, எல்லாம் தெரிந்து கொண்டது. இப்பொழுது இருக்கிற ஒரு கேள்வி, பிள்ளைகள் தாகத்தினாலே மடிந்து கொண்டிருக்கிறார்கள். மகன் தாகத்தினாலே ஒரு செடியின் கீழ் வைக்கப்பட்டிருக்கிறான். தாய் சொல்கிறாள், பிள்ளை சாகிறதை என்னால் பார்க்க முடியாது, நான் பிள்ளை சாகிறதை என்னால் பார்க்க முடியாது. இந்த அனுபவத்தை மாத்திரம் உங்கள் மனதிற்குள் கொண்டு வந்து ஒரு சிந்தனைக்கு வாருங்கள். ஒரு தாய், கண்கள் திறக்கப்பட்ட ஒரு தாய், என் பிள்ளை சாகிறதை பார்க்க மாட்டேன் என்று தூரத்தில் போய் அழுகிறாள், கண்கள் திறக்கப்படாதவளாய். தேவன் கண்களை திறந்தார். அதற்கு பின்பு தன் மகனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்கிற சிந்தை அவளுக்கு வந்தது. இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் தாய் தகப்பன் ஒரு விசுவாசம், மகன் ஒரு விசுவாசம். என்னுடைய அனுபவத்தில் நான் ஒரு காரியத்தை எனக்கு சொல்ல முடியும். என்னை அழைத்தார்கள், பக்குவமாய் சீக்கிரமாக வாங்க, எங்கள் வீட்டுக்கு வாங்க, அதிகமாக ஜெபிக்கணும். என்னை அழைத்து கொண்டிருந்தார்கள். நான் ஒரு வீட்டுக்குள் நுழைந்தேன்.
அடிக்கடி நான் இதை உங்களுக்கு நினைவுபடுத்தியிருக்கிறேன். நான் உள்ளே நுழைந்த மாத்திரத்தில் ஒருவர் வருவார், அவர் ஜெபம் பண்ணுவார், அவர் ஸ்தோத்திரம் சொன்னார், உட்காருங்கன்னு சொல்லிட்டு அவர் உள்ளே போயிட்டார். அப்புறம் அவரை நான் பார்க்கறதுக்கு ரொம்ப நேரம் ஆனது. அதற்குள்ளாக ஒரு பெண் வந்தது. அந்த பெண் ஒரு ஸ்தோத்திரம் சொன்னாங்க. நல்லா இருக்கீங்களான்னு கேட்டாங்க. நல்லா இருக்கிறேன், உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன். அந்த பெண் கிளம்பிட்டாங்க, உள்ள நுழைச்சிட்டாங்க. ஒரு தாய் வந்தார்கள், கொஞ்சம் வயசான தாய். நல்லா இருக்கீங்களா விசாரிச்சாங்க. உட்காருங்கய்யா, உங்களுக்கு காஃபி வேணுமா டீ வேணுமான்னு கேட்டாங்க. அவங்களும் கொண்டு வந்து போனாங்க. அவங்க கேட்டதில் ஒன்றை கொண்டு வந்தாங்க. கொஞ்ச நேரம் உட்கார்ந்து அந்த தேநீர் அருந்துவதற்கு உள்ளாக ஐயா வந்தார். எங்க குடும்பத்தை குறித்து உங்களுக்கு தெரியுமானார். தெரியலையா, அது கூப்பிட்டு நீங்கள் சரி நான் வந்திருக்கேன். அவர் சொன்ன வார்த்தை தான் ஆச்சரியமா இருந்தது. நான் ஒரு ஆர்சி கிறிஸ்தவர், நான் ஒரு ரோமன் கத்தோலிக்க சபையை சேர்ந்தவர். என்னுடைய மனைவி சிஎஸ்ஐ சபைக்கு போகிறார்கள். அவர்கள் பரம்பரையாக அங்கே இருக்கிறவர்கள். நான் அவர்களை விரும்பி திருமணம் செய்தேன். அவங்க போக்கிலையை விட்டுட்டு அவங்க அங்கே இருக்காங்க. அவங்களும் தவறாமல் ஆண்டவரை தேடுவாங்க. நானும் தவறாமல் நான் என்னுடைய காரியத்தை செய்வேன். எனக்கு இருக்கிற இந்த பொண்ணு இந்த பொண்ணு பெந்தகோஸ்தே சபைக்கு போகிறது. நான் அதையும் தடுக்கலையா இதுவரைக்கும். அது அவரவருடைய பிரியம் போகட்டும்னு விட்டுட்டேன். இதே அனுபவங்கள் தான் இன்றைக்கு பெற்றோர்களுடைய அனுபவத்தில் இருக்கிறதை நீங்களும் நானும் யோசிக்க தொடங்கினால் ஆகாரினுடைய நினைவிற்கு வரும். ஆகார் ஒரு துறவை கண்டால் தன் கையில் இருக்கிற பாத்திரத்தை அவைகளினாலே நிரப்பி தன் மகனுக்கு குடிக்க கொடுத்தால் அவன் உயிர் பெறும்படியாக, அவன் எழுந்து நடக்கும்படியாக, அவனை தான் விரும்பின இடத்திற்கு கொண்டு போகும்படியாக. அருமையான பெற்றோர்கள் உற்று கவனிக்க வேண்டிய காரியம் இங்குதான் இருக்கிறது. தேவன் உங்களையும் என்னையும் நம்பி பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். நீங்கள் வேதத்தை வாசித்து பாருங்கள். எஸ்ஏ தீர்க்கதரிசி அருமையாய் அதை சொல்லி வைத்தார். அவர் கரத்தின் செயல் ஆகிய பிள்ளைகள் என்று எழுதியிருக்கிறது. சங்கீதத்தில் தாவீது எழுதினார், அது கர்த்தர் அருளும் ஈவு என்று. இந்த ஈவான பிள்ளைகளை தேவன் நம்பிக்கையோடு நமக்கு கொடுத்தார். இவன் கர்த்தருக்குள் நடத்துவார் என்று. ஆபிரகாமை அழைக்கும் பொழுது ஆபிரகாமுக்கு சொல்லிக் கொடுத்த காரியம் என்ன? ஆபிரகாமை அழைத்ததனுடைய நோக்கம் என்ன? நான் ஆபிரகாமுக்கு சோதோமை பற்றி சொல்கிற காரியத்தை மறைப்பேனோ? நான் மறைக்க மாட்டேன். காரணம் என்னவென்றால், அவன் தன் பின் சந்ததிக்கு இதை சொல்லிக் கொடுப்பான் என்கிற நம்பிக்கையில் ஆபிரகாமை அழைத்தார். ஆபிரகாமின் மேல் நம்பிக்கை வைத்தார். அருமையான தெய்வ ஜனமே, நமக்கு நல்ல பிள்ளைகளை தேவன் கொடுத்தார். இந்த பிள்ளைகள் ஒரு குறிப்பிட்ட வயது வரும் வரைக்கும் நமக்கு கீழ் நிற்கிறது உண்மைதான், நம்மோடு கூட இருக்கிறது உண்மைதான். ஆனால் குறிப்பிட்ட காலத்திற்கு இந்த பிள்ளைகளுக்கு நாம் என்ன காரியங்களை செய்திருக்கிறோம் என்று கவனியுங்கள். நகை போட்டுமா, வீடு ஒன்று கட்டி கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன், நல்லது. வேலை ஒன்று வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறேன், அது நல்லது. இன்னும் என் பையனுக்கு இப்படி, அவன் எப்பவுமே இதெல்லாம் விரும்புவான், இது மாதிரி செய்திருக்கணும்னு விரும்புகிறேன், இதெல்லாமே நல்லது. இதில் கவனம் செலுத்துகிற நான், என் பிள்ளை சாகிறதை பார்க்க மாட்டேன் என்று அழுத ஒருத்தி தன் பிள்ளை பிழைப்பதற்குரிய காரியத்தை கவனித்தாள். அவள் பிள்ளை மாம்சத்திலே சாகிறதை கவனித்து நான் பார்க்க மாட்டேன் என்று சொன்னார். ஆனால் இன்றைக்கு அதை பார்க்கிறோம். பிள்ளை ஆத்மாவிலே சாகிறதை பார்த்து ஒரு பெற்றோர் செய்திருக்கிற காரியம் என்ன? ஒரு 2 நிமிஷம் இந்த காரியங்களை நீங்கள் உட்கார்ந்து யோசிப்பீர்களானால் உங்கள் பிள்ளைகளை குறித்த வாரம் நமக்கு தெரியும். தலை வளர்ந்த பையன் சொல்லுவான், ஞானசானம் எடுத்தாச்சான்னு கேட்டு பாருங்க. தலை வளர்ந்த பையன் ஆராதனைக்கு வர்றாரான்னு கேட்டு பாருங்க. தலை வளர்ந்த பையன் பந்தி எடுத்தாரான்னு கேட்டு பாருங்க. இல்லை, பெற்றோரோடு சேர்ந்து குடும்ப ஜெபத்தில் ஈடுபட்டு இருக்கிறாரா மகன் என்று கேட்டு பாருங்கள், மகள் என்று கேட்டு பாருங்கள். இல்லை. ஏன்? நான் ஊழியம் செய்கிறேன், நான் இந்த வேதத்தை கையில் எடுக்கிறேன், நான் மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கலாம். ஆனா என் குடும்பத்திற்குள்ள நான் பிரசங்கித்தால் யார் கேட்கிறா? என் பையன் என்னை மதிக்கிறது இல்லை, என் பிள்ளை என்னை மதிக்கிறது இல்லை. இந்த வார்த்தையைத்தான் நாம் வெளியே சொல்லுகிறோம். எத்தனை குடும்பங்கள் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரி, நாம் ஏதோ ஒரு காரியத்திற்காக சந்திக்கிறோம் என்பதோ, ஏதோ ஒரு காரியத்திற்காக வேதம் வாசிக்கிறோம் என்பதோ அல்ல. தேவன் இன்றைக்கு உங்களிடத்திலும் என்னிடத்தில் விரும்புகிற விருப்பம், நீங்களும் நானும் நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய பிள்ளைகளை எப்படி வளர்த்துகிறோம். வேதத்தில் எழுதியிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதினார், ஒருவன் தன் சொந்த குடும்பத்தையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் கவனிக்காமல் போனால் ரிசல்ட் வந்தாச்சு, அவன் அவ்விசுவாசியில் கெட்டவன்.
அடுத்த ரிசல்ட், அடுத்த ஒரு பகுதி வருகிறது, எந்த நற்கிரியைகளையும் செய்ய தகுதி இல்லாதவன். அதனுடைய அர்த்தம் என்ன? நீங்க எந்த இடத்துல அற்புதத்தை சேர்த்தீங்க, தகுதியே இல்லையா? எந்த இடத்துல நல்ல பிரசங்கிக்க தகுதியே இல்லையா? வேதமே சொல்லிவிட்டது. அப்புறம் நீங்களே ரிசல்ட் கொடுத்துட்டு நீங்களே உங்களுக்கு காரியங்களை, நமக்கு காரியங்களை செய்து கொண்டிருப்பது திருப்தி தானே தவிர காரியங்கள் இல்லை. இங்கு வேதத்தை வாசித்து பாருங்கள். இன்றைக்கு அநேக தாய் தகப்பனுடைய கண்கள், தாய் தகப்பனுடைய காரியங்கள் எல்லாம் கண்கள் திறக்கப்படாதவர்களைப் போலத்தான் இருக்கிறோம். இந்த தாய் ஒரு துறவை கண்டால், ஒரு ஊற்று தண்ணீரை கண்டு நிரப்பி தன் மகனுக்கு சரியானபடி கொடுத்து அவளுக்கு ஜீவன் கொடுத்தார். இந்த அனுபவம் இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில் இல்லாவிட்டால், உங்களை குறித்தும் என்னை குறித்தும் ஒரு நல்ல வேத வசனம் உண்டு. எசேயா 12வது அதிகாரம் 3வது வசனத்தில் வாசிப்பீர்களானால், ரட்சிப்பின் ஊற்றில் இருந்து முண்டெடுப்பீர்கள் என்று எழுதியிருக்கிறது. ஆகாருக்கு ஒரு துறவு தெரிந்தது. உங்களுக்கும் எனக்கும் ஒரு ரட்சிப்பின் ஊற்று தண்ணீர் இன்றைக்கு வரைக்கும் தெரிந்து கொண்டிருக்கிறது. அந்த ரட்சிப்பு இயேசுவின் இரத்தத்தாலும் இயேசுவின் மகிமைய சரீரத்தின் உபாதைகளாலும் நமக்கு உண்டானது என்பதை நாம் அறிவோம். இன்றைக்கு இந்த ஊற்றிலிருந்து எடுத்து என்னையும் என் பிள்ளைகளுக்கும் நமக்கு உடன் பேர பிள்ளைகளுக்கும் நாம் கொடுத்து அவர்களை உயிர் பெற செய்திருக்கிறோமா? அவைகளுக்கு ஜீவனை உண்டாயிருக்க செய்திருக்கிறோமா? இல்லை. எத்தனை பெற்றோர் இதில் பலவீனராய் இருந்து பிரசங்கியாய் நிற்கிறோம். எத்தனை பெற்றோர் இந்த காரியத்தை சீராய் செய்யாமல் இருந்து இன்னும் ஊழியம் செய்கிறேன், ஆண்டவர் என்னோடு பேசினார் என்று மாறுதட்டிக் கொள்கிறோம். வேதத்தை வாசித்து பாருங்கள். நம்மை குறித்து எழுதியிருக்கிற வார்த்தையை கவனிங்க. நான் உண்மையாய் என் குடும்பத்தில் இந்த காரியத்தை என் மகனுக்கோ என் மகளுக்கோ நான் போதித்து கொடுத்து சரியான நேரத்தில் அவர்களை கர்த்தருக்குள் நடத்தாவிட்டால், 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் எழுதியிருக்கிறது, நான் ஒருவேளை வேதம் வாசிக்கலாம், நான் ஒருவேளை ஜெபிக்கலாம், நான் ஒருவேளை நல்ல பிரசங்கியா இருக்கலாம், நான் வீடு வீடாய் சந்திக்கலாம், ஆத்தும ஆதாயம் செய்யலாம், ஆனால் என்னை குறித்து என்ன எழுதியிருக்கிறது? கண் சொருகி போன குருடன் என்று எழுதியிருக்கிறது. வாசித்து பாருங்கள், வேத வசனம் சொல்லுகிறது. அதாவது பேதுரு எழுதும் பொழுது கண் சொருகி போன குருடன் என்று சாதாரணமாக எழுதினார். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் பொழுது ஒரு சரியான வார்த்தை எழுதினார். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் மனது குருடானது என்று எழுதியிருக்கிறார். மனதே குருடா இருக்கிறதாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, என்னோடு கூட இன்றைக்கு தேவ சமூகத்தில் வேத வசனங்களை கேட்டுக் கொண்டிருக்கிற அருமையான தாய்மார்களுக்கும் பெற்றோர்களுக்கும் சொல்லுகிறேன், உங்கள் பிள்ளைகள், உங்கள் பெண் பிள்ளைகள் சரியான பருவத்தை அடைந்த பின்பு அவர்களுக்கு ரட்சிப்பு என்கிற ஒரு அனுபவத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறீர்களா? அது சரியான பருவம் என்பது எங்கோ நினைத்து கொள்ள வேண்டாம். இதுவரைக்கும் திருமண பருவத்தில் இருக்கிற அநேக கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கூட ஒரு பெற்றோர் ஞானஸ்நானத்தை கற்றுக் கொடுக்கவில்லை. இன்றைக்கு திருமண வயதிற்குள் ஆன அருமையான பிள்ளைகள், நல்ல உத்தியோகத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு கூட ஆராதனையை கற்றுக் கொடுக்கவில்லை, கர்த்தருடைய பந்தியை கற்றுக் கொடுக்கவில்லை. திருமணத்திற்கு பெண் தேடுகிறார்கள், ஆராதனைக்கு இடம் தேடி கொடுக்கவில்லை. திருமணத்திற்கு மாப்பிள்ளை தேடுகிறார்கள், அவர்களுக்கு கர்த்தருடைய பந்தியை குறித்து சொல்லிக் கொடுக்கவில்லை, பந்தியை தேடவில்லை. எவ்வளவு காரியங்கள் பிள்ளைக்கு, அது பிள்ளைகளுக்கு இந்த பிள்ளை இது சாப்பிடும், அந்த பிள்ளை இதை சாப்பிடும், எல்லாமே எனக்கு நன்றாய் தெரியும். என் பிள்ளையை குறித்து எனக்கு நன்றாய் தெரிகிறது. ஆனால் என் பிள்ளையின் ஆத்துமாவிற்கு இன்னது தேவை என்பதை இன்னும் நான் கற்றுக் கொடுக்காத பெற்றோராய் நிற்கிறேன். கற்றுக் கொடுக்காத பெற்றோராகவே காணப்படுகிறேன். ஆகார் அடிமை பெண்ணாய் இருந்தாராம். ஆகாருடைய நிலையை கொஞ்சம் எண்ணி பாருங்கள். புருஷனாலே வெளியே அனுப்பப்பட்ட ஒரு மகள், பரிதாபமான நிலைமையில் இருந்த ஒரு சூழ்நிலை. எந்த தாய்க்கும் அந்த நிலைமை வருமானால் எந்த தாயும் கண்ணேறிட்டு பார்க்க மாட்டாள், வாய் திறந்து பேச மாட்டாள். அவ்வளவு பரிதாபமான நிலை. எங்கு போவேன், எந்த இடத்திற்கு போவேன், யார் என்னை அழைப்பார்கள், யார் என்னை கூப்பிடுவார்கள், யார் என்னை மகளே என்பார்கள், யார் என்னை மனைவியா ஏற்றுக்கொள்வார்கள், எந்த இடத்தில் என் மகனுக்கு ஒரு ஆகாரம் கிடைக்கும், எந்த இடத்தில் நான் வாழ முடியும், அங்கலாய்க்கிறவளாய், அனாதையாய், பரதேசியாய், திக்கற்றவளாய் கடந்து போகிறார். இந்த நிலையில் கூட தன் மகனின் உயிரை காப்பாற்றுவதற்கு ஒரு ஊற்றுக்குள் இருந்து தண்ணீர் கொண்டு வந்து அவன் ஜீவனை காப்பாற்றினார். இன்றைக்கு நீங்களும் நானும் இத்தனை சுகமாய் தங்கியிருக்கிறோம், எத்தனை சந்தோஷமாய் வாழ்க்கை நடத்துகிறோம், எவ்வளவு மனமகிழ்ச்சியோடு ஒவ்வொரு காரியங்களையும் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். வீடுகள் நிறைய நமக்கு எத்தனை அலங்காரமான பொருள்கள்,
நாம் தங்குவதற்கு வீடு எத்தனை நேர்த்தியான அமைதி நிறைந்த இடமாய் மாற்றி இருக்கிறோம். எவ்வளவு ஆசைப்பட்டதெல்லாம் நமக்கு கிடைக்கத்தக்கதான எவ்வளவு நிலையில் நாம் அதை நடத்தி கொண்டு போகிறோம். ஆனால் நானும் நீங்களும் பெற்றெடுத்த பிள்ளைக்கு எந்த ஊற்றிலிருந்து இன்றைக்கு அந்த ஆத்துமா பிழைக்கிறதற்கு காரியத்தை செய்திருக்கிறோம். நீங்க வாயை திறந்து எந்த பெற்றோர்கிட்டையாவது இப்படி கேட்டீங்கன்னா வித்தாரம் பேசுவாங்க பாருங்க. ஒரு வித்தகன் கூட அவ்வளவு வித்தாரம் பேச மாட்டார். நாம ஒன்ன கேட்போம், அவங்க ஒன்று சொல்லுவாங்க. நாம ஒன்ன யோசிப்போம், அவங்க ஒன்று பேசிட்டே இருப்பாங்க. அது வந்துட்டு பிரதர், அது வந்துட்டு பிரதர், அந்த அவ்வளோ விலை போட்டு பைபிளை வாங்கி கொடுத்தா எங்க இருக்குன்னே தெரியல. அவன் பிரதர் அவன் அப்படி பண்ணிட்டு இருக்கான். இதை திருப்பி திருப்பி அதை ஒரு பெருமையான காரியமாய் பேசி அவன் சொன்னா கேட்கறான். போக போக சரியாயிரும் பிரதர், போக போக சரியாயிரும். இல்லையா? சோர செடிகளை செத்துட்டு இருக்கிறது வேறு நேரங்கள் இருக்குமானால் நேரம் இல்லை. இல்லையா? எங்கேயோ ஒரு செடி கீழே கிடக்கிறான் மகன், ஏதோ ஒரு செடி கீழே படுத்து கிடக்கிறான், ஏதோ ஒரு நிழல்ல படுத்து கிடக்கிறான். அந்த நிழல் எந்த நிழல் நீங்களே யோசிங்க. எந்த நிழல்ல படுத்திருக்கான்? டிவி நிழல்லையா, வீடியோ நிழல்ல, சினிமா நிழல்லையா, எந்த மோக நிழல்ல படுத்து கிடக்கிறான்னு பாருங்க. இந்த சூழ்நிலையில் தான் ஒரு தாய் அவனுக்கு ஜீவனை கொடுத்து அதிலிருந்து அவனை வெளியேற்றுவதற்காக தண்ணீரினால் அவன் நிரப்பி அவன் தாகத்தை தீர்த்தாளாம். என் அன்பு சகோதர சகோதரி, இன்றைக்கு நீங்களும் நானும் குடும்பத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் உங்கள் பிள்ளைகளையும் என் பிள்ளைகளையும் எந்த தண்ணீரினாலே தாகத்தை தீர்த்திருக்கிறேன்? ஒரு இரட்சிப்பின் ஊற்று. அநேக காரியங்கள் உண்டு, அவைகளை தொடுவதற்கில்லை. ரட்சிப்பின் ஊற்றை மாத்திரம் எண்ணுங்கள். இந்த ரட்சிப்பின் ஊற்றுக்குள் இருக்கிற ஞானஸ்நானம், இந்த ரட்சிப்பின் ஊற்றுக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம், இந்த ரட்சிப்பின் ஊற்றுக்குள் இருக்கிற பரிசுத்த வாழ்க்கை, இந்த ரட்சிப்பின் ஊற்றுக்குள் இருக்கிற ஆராதனை, இந்த ரட்சிப்பின் ஊற்றுக்குள் இருக்கிற கர்த்தருடைய பந்தி, இவைகளாலே பிள்ளைகளின் தாகத்தை தீர்த்து அவன் ஆத்துமாவை மரணத்திலிருந்து காப்பாற்றி இருக்கிறீர்களா? அருமையான பெற்றோருக்கு, தாய்க்கு, தகப்பனுக்கு நான் கேட்கிற ஒரு பெருங்கேள்வி, உங்கள் பிள்ளைகளின் தாகத்தை தீர்த்து அவர்கள் ஆத்துமாவை பிழைக்க செய்திருக்கிறீர்களா? இல்லாவிட்டால் மண்டியிடுங்கள், அழுங்கள். உங்கள் ஆண்டவருக்காக உங்கள் பிள்ளைகள் மேல் அக்கறை கொள்ளும் ஆவி எனக்கு தாரும் என்று கேளுங்கள். கூடி ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, உம்முடைய கிருபைக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை நம்பி எங்கள் பிள்ளைகளை இந்த மார்க்கத்தில் நடத்துவோம் என்கிற நம்பிக்கையோடு எங்கள் முற்பிதாவாகிய ஆபிரகாம் இடத்தில் வைத்த நம்பிக்கையை எங்கள் மேலும் வைத்து எங்களுக்கு கொடுத்த பிள்ளைகளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆனால் பிள்ளைகள் தாகத்தினால் அநேகருடைய பிள்ளைகள் சோரை செடி நிழலிலே கிடந்து கதறுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். போதை என்னும் சோரை செடி, இரவு பகலாய் கர்த்தரை அறிந்து கொள்ள முடியாத மோகம் என்னும் சோரை செடி, தங்களுக்கு தேவையில்லாத காரியங்களிலே ஈடுபாடு கொள்ளுகிற கெட்ட பழக்க வழக்கம் என்னும் சோரை செடி, கர்த்தரை அறியாத சூழ்நிலையில் இருக்கிற நிழலாகிய சோரை செடிக்குள் அநேக பிள்ளைகளை தங்கள் பெற்றோர்களை படுக்க வைத்து, பிள்ளை சாகிறதை பார்க்க மாட்டேன் என்று சொல்லுகிறது போல தூரமாய் நிற்கிற பெற்றோருக்காக நாங்கள் கருத்தாய் ஜெபிக்கிறேன். என் தேவனாய் கர்த்தாவே, ஆகாரின் கண்களை திறந்து ஒரு ஊற்றை காண்பித்தது போல உம்முடைய பிள்ளைகளின் கண்களை தெளிவாய் திறந்து ரட்சிப்பின் ஊற்றை காண்பிப்பீராக. இந்த ரட்சிப்பின் ஊற்று பரம்பரை என்பதல்ல, இந்த ரட்சிப்பின் ஊற்று வழி வழியாய் வருகிறது அல்ல என்கிற உணர்வோடு கூட அவர்களை நீர் உணர்வுபடுத்தி தாரும். அந்த ரட்சிப்பின் ஊற்று தண்ணீர்களை முழுகிற பிதா குமாரன் பரிசுத்தாவின் ஞானஸ்நானம் என்பதும், இந்த ரட்சிப்பின் ஊற்று பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் என்பதும், இந்த ரட்சிப்பின் ஊற்று பரிசுத்த வாழ்க்கை, கர்த்தருடைய பந்தி, விடாமல் தொடர்கிற ஆராதனையின் காரியங்கள் என்பதையும் ஆண்டவரே அவர்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக கண்களை திறந்தரணும். அப்படி பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை போதித்து நடத்த முதலாவது அதற்கு நிற்கிற தாரும். அவ்விசுவாசியிலும் கெட்டவனாக கர்த்தாவே விசுவாசத்தை மறுதலிக்கிறவன் உள்ள அந்த பகுதியில் உடைய பிள்ளைகள் சேராதபடிக்கு இந்த விசுவாச மார்க்கத்தை கடைபிடிக்க முதலாவது பெற்றோருக்கு நிற்கிற தாரும். பெற்றோராகிய எங்களுக்கு நல்ல கிருபைகளை தாரும், உணர்வு தாரும். எங்கள் கண்களை திறந்தரணும், நாங்கள் பார்க்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாழ்மையாய் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென், ஆமென். ஆகாரின் கண்களை திறந்தவர் உங்கள் மனதையும் கூட திறந்து நம்முடைய போக்கு வழிகள் எப்படி என்று நம்மை உணர்த்தி நமக்கு காண்பித்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.